வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகள் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால புற நரம்புகள் உங்களுக்கு வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிதை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய பழங்களும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனை சரி செய்கிறது. பிரண்டையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் பிரண்டை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 தடவை நம்ம பிரண்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடி நம்மளால தடுக்கவும் முடியும், குணமும் படுத்திக்கலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலையும் பலப்படுத்துது. நரம்புகளையும் மாதுளம்பழம் வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் இன்னும் பலப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்து விலகி இருக்கலாம். ஸோ குறிப்பாக நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாத்தையுமே நம்ம வெற்றிலை சாப்பிடும்போது தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. எனவே வெற்றிலையும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட சூழலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடுவதால முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழங்கள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டுமே நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளும் நமக்கு பலமாக ஆகும். பழங்கள் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கணும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தொடர்ந்து அவங்க தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ அந்த பழங்கள் எந்த விதமான பழங்களாக இருக்கலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கீரைகளையும் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் பார்த்தோம்னா நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பிடும்போது நரம்புகளை ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கலாம், ஒரு பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்து அப்படின்றதால விதைகள் மற்றும் நட்ஸை பிஸ்தாவோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை நம்ம வேணும் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம்,
பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. தொடர்ந்து மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்படின்றதால ஓட்ஸையும் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ அப்போ இந்த விட்டமின் குறைபாடு தான் இதய பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தில் நமக்கு உண்டாக்குது. எனவே கடல் உணவுகளான மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஆகவே குறைந்தது வாரத்தில் 2 நாட்கள் நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கலாம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதனால் ஆட்டு இறைச்சி போன்றவற்றை கூட சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் விட்டமின்கள், இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்களை நரம்புகளினுடைய பலத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையுமே அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸு, ஃபிஷ்ஷு, இந்த கடல் உணவுகள் இதையும் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு முழு தானியங்களும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முக்கியம் தான். அதே போல் பால் பொருட்களும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முக்கியம் தான். அது கூட சேர்த்து இறைச்சி, கடல் உணவுகள், ஓட்ஸு, பன்றி இறைச்சி, விதைகள் மற்றும் நட்ஸு இதெல்லாமே தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் நமக்கு நம்மளுடைய மூளைகளுக்கெல்லாம் செய்திகளை அனுப்புது. நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய இந்த உணவுகளையும் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் விலகி ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.